குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ஒரு பொன்மொழியை படிக்க நேர்ந்தது. அது என்னென்னா, ஆங்கிலத்தில் உள்ள பொன்மொழி நான் தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். No one is born happy. However, everyone is born with the ability to create happiness. என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிறக்கிறப்போ வர்றப்போ நம்ம இந்த உலகத்துக்கு அழுதுகிட்டு தான் வர்றோம். டு த கான்ட்ரரி, இல்லைங்களா? ஆனால் சந்தோஷமாக நம்ம பிறக்கலைன்னாலும் கூட பிறக்கின்ற எல்லோருமே சந்தோஷத்தை உருவாக்குகின்ற திறமை உள்ளவர்களாகவே பிறக்கிறோம். அற்புதமான வாசகங்க. இந்த உலகம் எப்போவுமே வண்ணமயமாக அழகுமயமாகத்தான் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் ஒருவருடைய பார்வைக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இன்னொருவருடைய பார்வைக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது. எல்லாமே பார்க்குற பார்வையில் தான். ஒரு சிற்பத்தில் எப்படி நம்ம ஒரு பெரிய பாறாங்கல்லை கொடுத்தா யாரெல்லாம் அந்த பாறாங்கல்லில் உள்ள தேவையில்லாத கல் துணுக்குகளை அகற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணியை வச்சு ஒளியை வைத்து தேவையில்லாத கல் துணுக்குகளை எடுக்கிறாங்களோ மிக சிறந்த அற்புதமான சிற்பம் உருவாகிறது. அற்புதமான கலைநயமான ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஸ்கல்ப்சர் உண்டாகுது. அதே சமயத்தில் அந்த பாறாங்கல்லை அப்படியே நம்ம வச்சுருந்தோன்னா அதில் ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, அழகே இல்லை, ஒரு சாம் கிடையாது. அப்போது அதை வாங்கி சிற்பமாக்குறதோ அல்லது பாறாங்கல்லை அப்படியே வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு புலம்புறதோ நம்ம கையில் நம்ம பார்வையில் தான் இருக்குது. உலகம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ரசித்து பாருங்களேன். ஆக்சுவலாக நல்ல ஒரு மழை காலத்தில் மழை தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. இலையின் மழை தூறலை வாங்கிய இலையிலிருந்து வடிகின்ற மழை தூறல் அதனுடைய அழகு. சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மழைக்காலத்தில் சுற்றி வருகின்ற அந்த நடனமாடுகின்ற அந்த பூச்சிகளை வண்டுகளை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற மன சந்தோஷம். இயற்கையை பார்த்து ரசிக்கும் பொழுது நம் மனம் கொள்ளும் உவகை சந்தோஷம். வாழ்க்கையில் ரசிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அதாவது எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. நம்பர்லாம் கிடையாதுங்க. நம்பர் ஒரு பொருட்டே இல்லை. ஏகப்பட்ட எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சந்தோஷப்படணுன்னா நமக்கு இருக்கின்ற பிளஸ்ஸிங்கை, இறைவன் கொடுத்த அருள் கொடைகளை நினச்சி பார்த்தாலே சந்தோஷம் கொப்பளிக்கும். நம்ம எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், கோடியாக சம்பாதிக்கலைனாலும் அன்றாட தேவைகளுக்கு குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நல்லா சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமான ஃபேமிலி இருக்குது. எவ்வளோ சந்தோஷம்! எப்போவுமே நம்ம நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்குறதே இல்லை. எத்தனை கோடிக்கணக்கான மில்லியன் பேர் நமக்கு கீழே இருக்காங்க. நமக்கு மேலே உள்ளவங்களே பார்த்து அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு அழிந்து போகிறோம். உலகம் என்றும் வண்ணமயமானது. எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கவே நம்ம மனசை ட்ரெயின் பண்ணுவோம். அதுதான் உண்மையும் கூட. மிக்க நன்றி பார்த்தமைக்கு.